ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற 12 மார்க் கொஷின் இதுதான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிள், அந்த பார்ட்டிக்கிளை ப்ரொஜெக்டைல் மோஷனில் நம்ம போடுறோம். அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி v, ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு வெர்டிக்கல் வால் மேலே ஹிட் ஆகுது. ஒரு வெர்டிக்கல் வால் மேலே அது ஹிட் ஆகுது. அந்த வெர்டிக்கல் வாலுக்கும் இங்கே தான் ப்ரொஜெக்ஷன் ஆகுதுன்னா இங்கே இதுக்கும் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து a அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த வாலுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து போடுற இந்த பார்ட்டிக்கிள் இந்த வாலில் கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன் பண்ணுற டைம் வந்து கிரேட்டஸ்ட் ஹைட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நார்மலாக போடும்போது அதோடைய இந்த வால் இல்லாமல் நார்மலாக போடும்போது அதோடைய கிரேட்டஸ்ட் ஹைட் வந்து இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஆக்சுவலாக என்னென்ன கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ் வந்து ஏ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பார்ட்டிக்கல் இப்போ இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எக்ஸோடைய வேல்யூ என்ன ஏ, யூவோடைய வேல்யூ வந்து பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பார்ட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் நமக்கு தெரியும், y = x tan alpha minus gh2/2u² cos square alpha. இப்போது இந்த cos square alpha-வை நான் நியூமரேட்டர் கொண்டு வரேன். அப்போது இது ஆக்சுவலாக 1/cos square alpha இருக்கும். அப்போ அது தான் secant square alpha வருமா, u² பதிலாக v² போட்டாச்சு, x-க்கு பதிலாக a போட்டாச்சு. இப்போ இதை secant square alpha-வை நான் 1 + tan square alpha எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். tan alpha-வை நான் t அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போது at minus ga² into 1/t²/2v². இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா y is maximum சொல்கிறாங்க. ஏன்னா yன்றது என்ன, ஒரு ஃபங்க்ஷன், t இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஸோ y வந்து மேக்ஸிமமாக இருக்குன்றாங்க. y மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா f' of x 0வாக இருக்கும் அண்ட் f" of x வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு f' of x கண்டுபிடிக்கணும். y is maximum அப்படின்னா dy/dx என்னவாக தான் இருக்கணும், 0வாக தான் இருக்கணும். அப்போ இது 0 = இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இது வந்து a மைனஸ் t வந்து 1 ஆகிடும். ஸோ a மைனஸ் ga²/2v². இது வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால இது அப்படி இருக்கும். 1/t² மட்டும்தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 2t வரும். 2 கேன்சல் ஆகி போகிறோம். இப்போ டீயை மட்டும் இங்கே வச்சுட்டு நீங்கள் எல்லா டேர்ம்ஸையும் இங்கே கொண்டுட்டு வருவோம். இது ஆக்சுவலாக எப்படி இருக்குது, a மைனஸ் ga²/v² = t. சாரி இன்டூ t. இப்போ t மட்டும் இங்கே இருந்து நீங்கள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏ அங்கே போச்சுன்னா ஏவாயிடும். சாரி, இங்கே ஆக்சுவலாக டோட்டலாக மைனஸில் இல்லையா, இந்த இடத்துல நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ நான் இது ப்ளஸ் ஆகிடும்னா இப்போ இந்த t² இங்கே இருக்குது, ஏ மேலே இருக்கும், t இங்கே இருக்கும், இங்கே v²/ga² = t வரும். ஏவும் இங்கே கேன்சல் ஆச்சுன்னா t = v²/ga கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இன்னொன்று கண்டிஷன் என்ன சொன்னேன், f' of x வந்து லெஸ் தேன் 0வாக தான் இருக்கணும். இப்போ நான் இதை வந்து இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு இது 0 ஆகும். இங்கே வந்து 2tலேருந்து 2 மட்டும் வரும். சாரி, அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ga²/d மட்டும் வரும். மைனஸ் ga²/dன்றது லெஸ் தேன் 0 தான். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது வந்து மேக்ஸிமமாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எனக்கு வந்து ஃபஸ்ட் டேர்மில் கேன்சல் ஆகும், v²/g மட்டும் இருக்கும். செகண்ட் டேர்மில் இது உள்ளார எல்சிஎம், இந்த சைடில் எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். கொஞ்சம் கேன்சல் ஆகி நமக்கு சிம்பிளாக இப்படி வரும். இப்போ இதுவுமே வந்து இந்த இது ஒரு டேர்மாகவும் இது ஒரு டேர்மாகவும் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். நியூமரேட்டரில் 2 இருக்குது இல்லையா, g²a² + b⁴/2v²gன்னு இருக்குது. இந்த 2v²gயை ஃபஸ்ட்டு g²a² டினாமினேட்டராக போனால் அடுத்து v⁴ டினாமினேட்டராக போகணும். அப்படி போட்டால் yக்கு ஒரு வேல்யூ வந்துடும். ஏன்னா y = v²/g மைனஸ் இந்த g²ம் g கேன்சல் ஆகி ga²/2v² மைனஸ் v²/2g. இதுவும் சிமிலராக இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் நமக்கு y = v²/2g மைனஸ் ga²/2v² வரும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃப் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது கிரேட்டஸ்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கிரேட்டஸ்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கிரேட்டஸ்ட் ஹைட் ஃபார்முலா u² sin² alpha/2g. ஓகேவா? இப்போது sin² alpha-வை நான் வந்து டினாமினேட்டர் கொண்டு வரேன். அப்போ 1/sin² alpha என்ன, cosecant square alpha-வா. ஸோ v²/2g cosecant square alpha-ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது cosecant square alpha-ன்றது 1 + cot square alpha. அப்போது அந்த 1 + cot square alpha-ன்னு போடுறேன். இப்போ இந்த cot square alpha பதிலாக
நான் போடுறேன். ஆல்ரெடி நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இங்கே அப்படின்னா டேன் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். டீன்றது என்னது? டேன் ஆல்ஃபாவுடைய வேல்யூ தான் டி. காட் ஆல்ஃபானா என்ன? இதோடய அப்படியே தலைக்கீழா, அதாவது GA/B², அதுக்கே ஸ்கொயர் போட்டோன்னா GA/B², அதுக்கே ஸ்கொயர் போட்டால் G²A²/B⁴. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஐட்டம் ஃபார்முலா கிடச்சிடும். இதை ஒரு தடவை நீங்கள் நோட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும்.